ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பரபரப்பு புகார் வைக்கிறார். யார் மேலே அப்படின்னா பார்வதி மேலே வைக்கிறார். எனக்கு வந்துட்டு பார்வதி வந்துட்டு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீ ஏமாற்றிட்டாங்க, அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எனக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் பாவிகளா, இது என்னடா கூத்தா இருக்குது? இவர் வந்துட்டு பண்ண வேலைக்கு அங்கே வந்து விஜய் பார்வதி கொஞ்சம் வந்து அட்டகாசம் பண்ணலன்னா இன்னும் யாரை பூச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க, சபரி இவரையும் தூக்கி ஜெயிலில் போடணும். இவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் இவருக்கு முதுகுலேயே வந்து குத்துறாரு நம்ம திவாகர். இதுதான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இவருக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னே தெரியாது. ஸோ இப்போ வந்து கேமரா பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களே உங்ககிட்ட நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என் மேலே ரொம்ப அதீத அன்பு வச்சுருக்கீங்க. நான் சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும் இங்கே குரூப்பிசம் பண்ணுறவங்க யார். அதே மாதிரி நான் வந்துட்டு அவங்களுக்கு கேலி பண்ணல. ஃபஸ்ட்டு என்ன வினோத் வந்து ஃபஸ்ட்டு உருவ கேலி பண்ணார், அதனால தான் நான் பண்ணேன். என்னத்துக்கு ஜெயிலில் போக சொன்னால் நான் எப்படி போக முடியும்? நான்லாம் போகவே மாட்டேன். ஜெயிலுக்கு போகிறதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னார், இங்கிலீஷில் பேசுனா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செந்தமிழ் தவிர்த்து வேறு ஏதாவது பேசினா, நான் பேசவே இல்லையே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கணும், அதையும் நான் பண்ணாமல் இருக்கேன். அப்படி எதுக்கு நான் வந்து ஜெயிலுக்கு போனேன்? என்னை போக சொன்னால் நான் போக மாட்டேன். அதேமாதிரி வினோத் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, என்னை உருவகேலி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் விக்கல் சிக்கரம் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? இது யாராவது கேட்டாங்களா? அதே மாதிரி நான் வந்துட்டு அவங்கள அசிங்கமாக சொன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிப்பாட்டு அப்படி தான் சொன்னேன். இதுக்கு வந்து எப்படி என்னை ஜெயிலில் அனுப்புவாங்க? அதேமாதிரி அரோரா வினோத் ஃப்ரெண்டு, அவங்களால தான், அதனால தான் அவங்க 2 பேரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அதனால தான் வினோத்தை நான் கலாய்ச்சோடனே அரோரா எனக்கு வந்து சண்டைக்கு வராங்கன்றாங்க. இது என்னது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசி நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு, ஆனால் அவங்க வந்துட்டு பதவிக்காக என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்கன்ட்டார். பின்னாடி இத்தனைக்கும் விஜய் பார்வதி இருக்காங்க. எனக்கு செம்ம சிரிப்பு. ஏன்னா பின்னாடி விஜய் பார்வதி வச்சுட்டு இவர் அநியாயத்துக்கு பேசுகிறாரு, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. இப்போ நாளைக்கு இந்த பொண்ணு இந்த ஆளுக்கு வந்துட்டு எதிராக மாறிட்டா, நாளைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இவர் டென்ஷன் ஆனவொன்னு பக்கத்தில் வினோத் ஊத ஆரம்பிச்சிட்டார். ஊஹூன்ட்டு அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் பாருங்கள், அதை வச்சு இப்போ இப்பயே வச்சு ஊதுறாருன்னா நாளைக்கு என்ன ஊதுவார்? இவர் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, இவ்வளவு மட்டமாக இருக்கார். ஏன்னா எல்லாருமே பகைச்சிக்கூடாது. இவருக்கு இப்போ வந்து விஜய் பார்வதி ஒரு இதுவாக இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து கிட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. வினோத்லாம் இன்னும் அதிகப்படியாக போயிடுவார். இந்த பொண்ணுக்கு வாய்க்கு தாங்க தான் சைலண்ட்டாக இருக்கார். ஆனால் அந்த பொண்ணையே வச்சு செய்கிறாரு இவர். இதை வேற வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லி மறுபடியும் ஒரு 3 நாள் வாட்டி சொல்லிட்டார், டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இப்படி திரும்பினாங்க பாருங்கள், மாட்டிக்கிட்டார். செம்ம சிரிப்பு. அவர் பயந்துட்டார். ஐயோ பின்னாடி விஜய் பார்வதி தான் இருக்கா, நான் வேறு தெரியாமல் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எதுக்கு இது? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள். விஜய் பார்வதியால் திவாகருக்கு பிரச்சனை வருமா, இல்லை திவாகரால் விஜய் பார்வதிக்கு பிரச்சனை வருமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.